ஹலோ சொல்லுப்பா. சார் இவன் பெரிய ரவுடியா சார்? இவங்கிட்ட பாலிசி வாங்கிட்டு வர சொல்லி ஏன் சார் என்ன அனுப்புறீங்க சார்? ஹலோ சார், ஹலோ. சிக்னல் கூட இந்த இடத்துல சரியா கிடைக்கல. குடிகார பாவிங்களா, எதுக்குடா இப்படி பண்ணீங்க? நீங்க இப்படி பண்ணது ரொம்ப தப்பு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரில பண்ணுவீங்களா? எப்படி சொல்ல முடியுமோ அதை சொல்லாம போயிடலாம். ஐயோ காடு விழுந்துருச்சு. இது ஏன் காடு? டாக்டர் ரவீந்தர். ஐயோ அப்படின்னு உள்ள இருக்கிறது டாக்டர் ரவி. எதுக்கு குத்துனீங்க? அதுக்கு நான் கிட்னாப் தவிர மோட்டர் பண்ண மாட்டேன் தெரியல. அவனை பார்த்தா செத்துருவான் போல இருக்கு. அவனை பாடுறா, செத்துருவான் போல இருக்கு. நீங்க சரி இருக்கீங்க சார்? நான் உனக்கு எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன் சத்யா. சாரி சத்யா, கெஸ்டா வந்த உடனே இந்த வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல சார். இன்னைக்குன்னு பார்த்து சடனா என்னோட ஹெல்ப்பரும் லீவில் இருக்கான். தப்பா நினைக்காத. நீ அன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கும் இப்ப பண்ற ஹெல்ப்புக்கும் தேங்க்ஸ் எல்லாம் பார்த்தாது. நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே சார் பாரு விஷயத்துல. பாரு யாரு? பாரு பாரு பரணிக்கா சார், என்னோட வைஃப். டாக்டர், கீமோ இவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு டாக்டர். கீமோதெரப்பினா உன் பாடியில் இருக்கிற கேன்சர் செல்ஸை சாகடிக்க கொடுக்குற மெடிக்கல் பாய்சன். அதுக்கு தான் இந்த பெயின். பட் இட்ஸ் ஃபார் யுவர் ஓன் குட். பி ஸ்ட்ராங். இன்னைக்கு ராக்கி, எனக்கு பிரதர்ஸ் கிடையாது. என்னோட கேன்சரை நினைச்சு பயப்பட வேண்டான்னு என் பேரண்ட்ஸுக்கு நீங்க தைரியம் கொடுத்துருக்கீங்க. இப்போ எனக்கு தைரியம் சொல்றீங்க. ஸோ இது உங்களுக்காக தான். ஹாஸ்பிட்டல் டைம் ஆயிடுச்சுமா. சத்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஒரு நிமிஷம் வெளியேறுமா. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வா சத்யா. சார் என்னாச்சு சார்? சார் தண்ணி குடிங்க சார். என்னாச்சு சார்? சார் என்னாச்சு? ஐயோ என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். என்ன மன்னிச்சிரு சத்யா. பரணிகாவுக்கு கேன்சர் கன்ஃபார்ம் ஆகாமலேயே பேபி கீமோ கொடுத்துட்டாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சார்? பரணிகாவுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பரணிகாவுக்கு மட்டும் இல்ல, இது மாதிரி எத்தனையோ பேஷண்ட்ஸுக்கு கேன்சர் கன்ஃபார்ம் ஆகாமலேயே கீமோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கேன்சர் இல்லாம கீமோன்னா நம்ம பாடிக்குள்ள ஆசிட் இன்ஜெக்ட் பண்ண அளவுக்கு கஷ்டமா இருக்கும்.
பாரு மாதிரியான பேஷண்ட்ஸ் பார்க்குற நரகம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் என் பாப்பாவுக்கு கேன்சர்னு தெரிஞ்சது. அப்பதான் அந்த நரகம் எனக்கு புரிஞ்சுது. அதே நேரத்துல சென்னையில ஒரு நியூஸ் சேனல்காரனுங்க பிபி பண்ற மெடிக்கல் கிரைமை எக்ஸ்போஸ் பண்ணா. எங்க பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சு என் பேரு வெளியில வராம பார்த்துப்பேன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிபி ரவுடிஸை வச்சு என்ன கிட்னாப் பண்ண வச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். என் ஒய்ஃபை கொன்னுடுவேன்னு மிரட்டினா. அதோட எவிடன்ஸ் எல்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னை விடல. அப்பதான் அவங்க கிட்ட இருந்து என்ன நீ காப்பாத்துன. நீ இதெல்லாம் போலீஸ்ட்ட சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ண வச்சாலும் பரவாயில்ல. என்னடா பரவாயில்ல? என்ன பரவாயில்ல? ஐ எம் ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஏன்னா நான் யாருக்கும் தெரியாம பண்ண பாவத்துக்கு கடவுள் ஏற்கனவே எனக்கு தண்டனையை கொடுத்துட்டாரு. எங்க பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டாரு. என் ஒய்ஃப் டிப்ரெஷனுக்கு போயிட்டா. நான் இப்படி இருக்கேன். டாக்டர் யசோதாவை மீட் பண்ணுங்க. வர்ணிகாவுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ஜெனியூன் டாக்டர். ஒரு ஜூனியரா எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல இருந்து நல்லாவே தெரியும். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மெடிக்கல் சீட் வாங்கின பிபி டாக்டர் ப்ரொஃபஷனை சர்வீஸ் மாதிரி இல்லாம பிசினஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாரு. ஹலோ, நான் பிசினஸ் பிளாக் வந்திருக்கேன். அந்த கேஸை டாக்டர் யசோதாக்கு அசைன் பண்ணுங்க. சரியா? ஓகே. பிபி. டாக்டர் ஜேம்ஸ். எப்படி இருக்கீங்க? உங்க பைபாஸ் முடிஞ்சதும் சந்திக்கலாம்னு நினைச்சேன். பட் யூ நோ, லாட் ஆஃப் பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் முடியல. சிவா, அப்புறம் என்னோட ஹாஸ்பிட்டலை பற்றி உங்கள் ஹாஸ்பிட்டலை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். ஓ, அதுவா? டேக் ஓவர் ஃபார்மாலிட்டிஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் ஒரு 1 வீக். அதான் ஹாஸ்பிட்டல் டேக் ஓவரை நிறுத்த சொல்லி. வாட்? கேன்சரை கிளியர் பண்ணுறதுக்கு உன்னோட ஹாஸ்பிட்டல் மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. ஆனால் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரிசர்ச் சென்டர்ஸ், அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கு. விஜய் ஹாஸ்பிட்டலை ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டாக கன்வெர்ட் பண்ணி ஏழைங்களுக்கு கூட அஃபோர்டபுள் ப்ரைஸில் கேன்சர் க்யூர் கிடைக்கிற மாதிரி ஒரு கொரியன் ஹாஸ்பிட்டல் ஆஃபர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டேக் ஓவரை நிறுத்திட்டா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? சர்ஜரி நடந்தது ஹார்ட்டுக்கா இல்லை பிரெயினுக்கா? ஒரு நேரத்தில் கேன்சர் பிஸ்னஸில் எனக்கே காம்படிஷன் கொடுத்த நீங்களா அப்படி பேசுறது? நானே பேஷண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது டாக்டர்னா
அது பிசினஸ் கிடையாது, கடவுள்னு. நான் கடவுளை நம்ப மாட்டேன், இயற்கையை நம்புவேன். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். மான் அப்புறம் முதல்ல ஃபைட்ல இயற்கை எப்பயும் முதலையை தான் ஜெயிக்க வைக்கும். இந்த பூமியில ஜெயிக்கிறது எப்பவும் பலசாலி மட்டும்தான். அப்படின்னா பணம் இருக்கிறவன் தான். ப்ளீஸ். டாக்டர் ஜேம்ஸ், உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தது கடவுளால இல்ல, என்கிட்ட தோத்து போய் என்ன பார்த்து பொறாமப்படுறதுனால. சார், மெடிக்கல் ஃபார்மா பிசினஸ் ஹெட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார். டாக்டர் ஜேம்ஸ், ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். நீ பணக்கார ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர், அதுக்கு முன்னாடி இதை பத்தி நீ மறந்துடாத. மனுஷன் பாத்தீங்களா டாக்டர் ஜேம்ஸ், அந்த வேர்ட்லயே மணி இருக்கு. கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மை ஃபுட். பிபி ப்ளீஸ் ஒரு தடவை யோசிச்சு பாரு. கெட் அவுட். சார், வெல்கம். ப்ளீஸ் ஹேவ் யூர் சீட். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.